இது ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நான் உங்கள் கௌசல்யா. நம்ம தமிழில் குரூப் 1, குரூப் 4, குரூப் 2ல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனர். கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டடி வித் தர்ஷினியில் ஆகஸ்ட் 17 ரிவிஷன் டெஸ்ட் பேட்சஸ் நடக்குது. டெஸ்ட் பேட்சஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ப்ளஸ் ஷெட்யூலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். தேவநேய பாவனரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செந்தமிழ் ஞாயிறு என்று சிறப்பு பெயர் பெற்றவர். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தேவநேய பாவனர். தேவநேய பாவனருக்கு கிட்டத்தட்ட 174 சிறப்பு பெயர்கள் உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி பாவனர். பாவனர் தான் செம்மொழி அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட 16 தன்மைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாவனர். இந்த பாவனர் எப்போ சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பல பள்ளிகளில் ஃபர்ஸ்ட் தமிழாசிரியராக பணிபுரிஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாநகராட்சி கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிஞ்சிருப்பாரு. அந்த பணிபுரிஞ்ச ஆண்டு 1961 இருக்கும். அந்த 61ஆம் ஆண்டு தான் அங்கே ஒரு கருத்து வேறுபாடு நடந்திருக்கும். அந்த கருத்து வேறுபாட்டின் காரணமாக எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறி வந்திருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியானதை கண்டறிக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. தேவநேய பாவனர். தேவநேய பாவனர் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார். ஸோ கூற்று ஒன்று ஸ்டேட்மெண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சரியானது. ரெண்டாவது பாருங்க. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். இவர் தமிழ் மொழியோட தூய்மைக்காகவும் அதோட வேர்ச்சொல்ல அறியறதுக்காகவும் அந்த வேர்ச்சொல் ஆராய்ச்சிக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் ஈடுபட்டிருப்பாரு. ஸோ தமிழுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. அதோட சார்ந்த ஆராய்ச்சிகளும் சரி, உலக தமிழ் கழகத்தை தோற்றுவித்து அதனோட கழக தலைவராக இருந்திருப்பாரு. இது மாதிரி தமிழுக்கு நிறைய பணிகளை தேவநேய பாவனர் அவர்கள் ஆற்றியிருப்பாங்க. தொடர்ந்து பாருங்க. உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தார். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா கூற்றுமே சரியானது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றியவர் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தேவநேய பாவனர். இடம் பார்த்தீங்கன்னா மதுரை. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தேவநேய பாவனர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையினி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இதன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தேவநேய பாவனர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தேவநேய பாவனர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? இதன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 43. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தேவநேய பாவனர். இந்த மொழி ஞாயிறு அப்படின்ற பட்டத்தை தேவநேய பாவனருக்கு யார் வழங்கியிருப்பாரு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். அதாவது பெருஞ்சித்திரனார் ஸ்டார்ட் பண்ண தென்மொழி அப்படின்ற இதழ் வாயிலா மொழி ஞாயிறு அப்படின்ற பட்டத்தை தேவநேய பாவனருக்கு பெருஞ்சித்திரனார் சூட்டியிருப்பார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேவநேய பாவனரோட மாணவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். அப்போ இவருக்கு இன்னொரு சிறப்பு பேர் என்ன இருக்கு தேவநேய பாவனருக்கு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனாரின் ஆசான் அப்படின்ற சிறப்பு பேரும் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
கொடுத்துருக்காங்க, புலவர் 100 பேர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, திருவிக்கா கொடுத்துருக்காங்க. திருவிக்கா அவர்கள் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா உரிமை வேட்டல். ஊவேசா அவர் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா என் சரித்திரம். அடுத்து பரிதிமார் கலைஞர் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா மண்ணிலே விண். அடுத்து தேவநேய பாவனர் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா ரூபாவதி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாவனர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. பணியமர்த்தப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 8 மே 1974. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தேவநேய பாவனர். தேவநேய பாவனர் பற்றி கூற்று கொடுத்திருக்காங்க. கூற்று 1 பாருங்க, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். செகண்ட் பாருங்க, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். நெக்ஸ்ட் பாருங்க, கூற்று 3. கூற்று 3ல பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர். இந்த கூற்று 3 மட்டும் இதுல தவறானது. பள்ளி பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் அவர்கள். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின், தேவநேய பாவனர் பற்றி கூற்று கொடுத்திருக்காங்க. கூற்று 1 பாருங்க, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். மொழி ஞாயிறு என்று தேவநேய பாவனர் அழைக்கப்படுகிறார். அப்ப கூற்று 1 சரியானது. கூற்று 2 பாருங்க, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். ஸோ கூற்று 2 நமக்கு சரியானதுதான். கூற்று 3 பாருங்க, பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர். இந்த கூற்று 3 தவறானது. ஏன்னா பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, கூற்று 1 மற்றும் 2 சரியானவை. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேவநேய பாவனரோட குறிப்புகளை பார்க்க போறோம். தேவநேய பாவனரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா தேவநேசன். அடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட காலம் பார்த்தீங்கன்னா 7 பிப்ரவரி 1902 முதல் 15 ஜனவரி 1981 வரை இவரோட காலம். அடுத்து பாருங்க, பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவில். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவில். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகில் முதல் மாந்தன் தமிழன், அவன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம் என்ற கருத்துல ஆணித்தனமா இருந்தாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாவனருக்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்பு பெயர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 174 சிறப்பு பெயர்கள் உடையவர் தேவநேய பாவனர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாவனர் எழுதிய ஆய்வு நூல்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 43. பார்த்தீங்கன்னா பாவனரது ஆய்வு புலத்தின் 2 கண்களாக கருதப்பட்டவை மொகஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழை வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தார் அப்படின்னு முழங்கியிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உலக முதன்மொழி தமிழ், இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழியும் தமிழ் என தமது வாழ்நாள் முழுவதையும் தமிழ் ஆராய்ச்சிக்காகவே ஈடுபட்டிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழின் தொன்மையை இவர் உலகறிய செய்தவர் பார்த்தீங்கன்னா கால்டுவெல். அவரோட கொள்கையை ஆணித்தரமா வச்சு அடிப்படையா பின்பற்றி இருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் தோற்றுவித்த தனித்தமிழ் இயக்கத்துக்கு இவர் அடிமரமா இருந்து மிகவும் பாடுபட்டிருப்பாரு. தேவநேய பாவனர் பாடுபட்டிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேவநேய பாவனரின் பிற சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா மொழி ஞாயிறு, தனித்தமிழ் ஊற்று, இலக்கண செம்மல், இது எல்லாமே இவரோட சிறப்பு பெயர்கள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா செந்தமிழ் செல்வர். செந்தமிழ் செல்வர்ன்ற பட்டத்தை தமிழ்நாடு அரசு 1979ஆம் ஆண்டு பாவனருக்கு வழங்கியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் மானம் காத்தவர், பெருஞ்சித்திரனாரின் ஆசான், இது எல்லாமே தேவநேய பாவனரோட சிறப்பு பெயர்கள் தான். அடுத்து பாருங்க, பாவனர் செந்தமிழ் சொற்பிறப்பியலோட அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றிய ஆண்டு பார்த்தீங்கன்னா 8/5/1974. பாவனர் 200க்கும் மேற்பட்ட அரிய கட்டுரைகளை தமிழ்,
இலக்கிய உலகிற்கு வழங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை தமிழ்ல எழுதியிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என கூறி தமிழ் மானம் காத்தவர். அடுத்து பாத்தீங்கன்னா தேவநேய பாவனரோட தேவநேய பாவனர் பெயரில் மாவட்ட மைய நூலகம் எங்கே செயல்பட்டு வருது பாத்தீங்கன்னா சென்னையில அண்ணா சாலையில இயங்கி வருது. தேவநேய பாவனருக்கு செந்தமிழ் ஞாயிறு என்ற பட்டத்தை வழங்கியவர் யாருன்னு கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க.